அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே பிப்ரவரி 2வது வாரத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. பாதசனியாக வளமரக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு முற்றிலுமாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக மிக விரைவில் விலக போகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் 7.5 சனியில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், பாதிப்புகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்களே வியக்கத்தக்க வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய பாதசனி சஞ்சார அமைப்பில் இதுவரை வெளியில் சொல்ல முடியாத அவமானம், துக்கம், துன்பம், துயரம், வேதனை என பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். இனி உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானத்தை உருவாக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் போன்றவற்றை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7.5 சனி காலகட்டத்தின் இறுதி தருவாயில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமேல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் நிறைவாக கைகூடும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியில் வலம் வருகிறார். ராகு ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் சுக்கிரன், புதன், சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைகின்றன. திருக்கணிதத்தின்படி சனி பகவான் 2இல் வலம் வந்தாலும் வாக்கியத்தின்படி ஜென்மராசியில் வலம் வருகிறார். மொத்தமாக 5 கிரகநிலைகள் ஒன்றிணையும் தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி கும்பராசி களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனியின் நட்பு கிரகமான ராகுவும் மோட்சக்காரகரான கேதுவும் கும்பராசிக்காரர்கள் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தையும் நீக்கி தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஜென்மராசியில் வித்யாகரகரான புதன் இருப்பதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தவும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல காரியங்களை சாதுரியமாக கையாளக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் உறுதியாகவே அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்மராசிக்குள் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உஷ்ண கிரகமான சூரியன் விரயஸ்தானத்தை விட்டு விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் பெற்று தருகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல
நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முன்னேற்ற வாய்ப்புகளை சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் விரயத்தை விட்டு ஜென்மத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாகவும் உறுதியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனின் அமைப்பால் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல வலுவான சந்தர்ப்பங்களை சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் விரயத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் ஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் மங்களக்காரகனின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களை உறுதியாக விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். சந்திரனும் சாதகமான ஒரு சூழலை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். அதைவிட முழு சுபகிரகமான குரு பகவான் 5இல் அமோகமான மாற்றத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. 5இல் இந்த தருணத்தில் குரு பகவான் வலம் வருவது ஜென்மராசியை அவரது சப்தம பார்வையால் பார்ப்பது மிக பெரிய அளவில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ஜென்மராசி லாபம் மற்றும் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் பார்வையில் 5 கிரகநிலைகள் வலுப்பெறுவதால் அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தான் இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இனிமேல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும்.